வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு மரியன மன்னனுடைய மனைவியின் 31வது நாள் திருப்பலி லாக்கொன்ன கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். 31வது நாள் திருப்பலி நடைபெற்று காணொலியை முழுமையாக பாருங்கள். கவலை முன்வைத்தோடு நாம் அந்த நிகழ்வுகளை ஆனால் இன்றைக்கு நல்ல உடைகள் ஏற்றி புதிய எண்ணங்களோடு இந்த பள்ளியை கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் ஆண்டவர் இறப்பு என்ற அழிவிலே நம்மை விட்டுவிடுவதில்லை, மாறாக உயிர்ப்பு என்ற உன்னதமான மீட்பை நமக்கு தருகிறார். அந்த மீட்பில் பங்கு பெற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்படித்தான் நம்மை விட்டு இறைவனை தேடி சென்ற சிலுவை ராசா தேசம்மா என்ற அந்த ஜெயராமியை, அந்த சாயை நாம் நினைவு கூர்ந்து கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து மன்றாட இங்கே நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். கருணையுள்ள கடவுள் நம் மீது இருந்த அன்பு கொண்டு அதற்காக தன்னையே கையளித்த ஆண்டவர் அந்த நீதியின் பலனை நிறைவாக இந்த தாய் கண்டடையும்படி நாம் நினைந்து இந்த பலியிலே பங்காற்றுவோம். பகுதியோடு பலியிலே பங்கு பெற நம்முடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை நினைத்து இறைவனுடைய மதிப்பையும் இரக்கத்தையும் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து தீமைகள் அனைத்திலிருந்து விடுவித்து நிலையான வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்வாராக. விசுவாசிகளின் மகிமையும் நீதிமான்களின் வாழ்வுமாகிய இறைவா, உம் திருமகனின் இறப்பால் உயிர்ப்பால் நாங்கள் மீட்பு அடைந்துள்ளோம். என் சகோதரி சிலுவை ராசா திரேசம் இறந்த நினைவில் கொண்டாடி அவருக்காக நாங்கள் புரியும் வேண்டுதல்களை கேட்டருளும். நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்னும் அறையுமை அறிந்து ஏற்றுக்கொண்ட அவரை கருணை கூர்ந்து முடிவில்லாத பேரின்ற மகிழ்ச்சியை அவருக்கு அருள்வீராக. ஓமோடு தூயாவினால் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகி அதை கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஞானிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன.
கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்வது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிவாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கோடி ஓடி உழைக்கிறோம். களஞ்சியத்தை இழுத்து பெரிதாக்கி இன்னும் பெரிதாக கட்டுவேன் என்று சொல்லி செல்வங்களை சேர்க்கின்றோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் உய்த்துணர வேண்டும் என்று விரும்புகின்றோம். எல்லா மனிதர்கள் முன்னிலையிலும் நான் செல்வாக்கு பெற்றவன், நான் செல்வந்தன், புகழுக்குரியவன் என்று சொல்லி நம்மை பிற வியப்புக்குரியோடு பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த உலகத்தின் முன்னால் நாம் மிக பெரியவர்கள் என்று நம்மை கருதி கொள்ளுகிறோம். இந்த உலகம் நம்மை பார்த்து அப்படி என்ன வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஒரு நாள் இவை அனைத்துமே நமக்கு சுமையாக போகிறது.
ஒரு நாள் இவை அனைத்தும் நமக்கு வெறுமையாகி விடுகின்றது. நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை, ஒரு வினாடியை சேர்த்துக் கொள்ளவும் முடியாது. எவ்வளவு நம்மிடம் இருக்கக்கூடிய புகழையும் செல்வத்தையும் கொடுத்தாலும் கூட நீடித்துக் கொள்ள முடியாது. அவை எல்லாமே ஒரு கட்டத்தில் பயன் தராத ஒன்றாக, அது வெறுமனே நாம் சுமந்து வந்த ஒரு சுமையாக, பாரமாக போய்விட்டதை ஒரு கட்டத்தில் உணர்வோம். அப்படி என்றால் வாழ்க்கைதான் என்ன? அதைத்தான் ஆண்டவர் இந்த உலகிலே பிறந்து பசியும் தாகமும் துன்பமும் புறக்கணிப்பும் அவமானங்களும் பேச்சு பேச்சுக்களும் என்று எல்லாவற்றையும் நம் கண்முன்னாலேயே வாழ்ந்து அவர் அத்தோடு அழிந்து போய்விடவில்லை. மாறாக ஒரு இலக்கோடு வாழ்ந்ததனால், தன்னை அனுப்பிய தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்ததனால், அன்பே வாழ்வின் அடிப்படையும் ஆணிகளுமாக இருக்கட்டும் என்று வாழ்ந்து காட்டியதனால், தந்தையாகிய கடவுள் அவரை இறப்பிலிருந்து விடுவித்து உயிர்ப்பு உண்டு என விளங்க செய்தார். ஆண்டவர் இயேசு, நான் அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அன்பு செய்கின்ற பொழுது, வாழுகின்ற பொழுது, உங்களுக்காக நான் உறைவிடம் ஏற்பாடு செய்திருக்கிறேன், வாருங்கள், வானக தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று சொல்லுகிறார். எனவே ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களோ, எனக்கு மட்டும் என்று சொல்லி வாழுகிறவர்களோ, தன் வீடு தன் பிள்ளை என்று சொல்லி ஒரு சுயநல சிலந்தை வலைக்குள் சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்களோ ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர்கள் அல்ல. மாறாக ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அன்பையே மூச்சாக, பேச்சாக, வாழ்வாக கொண்டு வாழ்ந்த மனிதர்கள் அவராக இந்த உலகில் வாழுகிறார்கள். கடவுளா வந்து காப்பாற்றினான் அப்படின்னு சொல்றோம். அதற்கு காரணம், அப்படி திக்கு தெரியாத தருணங்களில் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நமக்கு வந்து எந்த நன்மையும் செய்ய தவறி அந்த தருணங்களில் திக்கற்ற நேரத்தில் கடவுளே துணை என்று சொல்கிறோம். அப்படி கடவுளாக வந்து இந்த மனிதன் உதவி செய்திருக்கிறான், எவனே இவன் வெறுமனே மனிதன் அல்ல, கடவுள் என்று சொல்கிறோம். அதைத்தான் ஆண்டவரும் சொல்லுகிறார், அவரில் நம்பிக்கை கொண்டு வாழுகிறவர்கள் அவரை விட உயர்ந்த வல்ல செயல்கள் செய்வார்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த வல்ல செயல்கள் செய்வதற்கு நம்மிடம் இறுதி வரை அன்பு செய்வதிலும், கடவுளுடைய பெயரால் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வதிலும், தனக்கு கிடைத்த ஒவ்வொரு பொழுதையும் பிறருக்கான அன்பாக அதை உருமாற்றுவதிலும், பணிபுரிவதிலும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொண்ட ஒரு தாயாக அவர்கள் வாழ்ந்து நமக்கு வாழ்க்கை என்பது இப்படித்தான் என்று அடிக்கோடிட்டு ஒரு பாடமாக கண்முன் காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் அந்த தாயை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். எனவே அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் இருக்கிறது, வேதனை அவர்களை தீண்டாது என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த தாயை கொடுத்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வேதனை தீயிலிருந்து மீண்டு கடவுளோடு நிலைத்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை, பெரும் பேற்றை, கடவுளோடு நிலைத்திருக்கக்கூடிய அந்த பெரிய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பதியை அந்த தாய்க்காக ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக அந்த தாயை எழுந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பத்தார், உறவுகள் அனைவருக்காகவும் இந்த பதிவை நாம் இணைந்து கொண்டாடுகின்றோம். ஒரு நாள் உயிர்ப்பின் வாழ்விலே ஒருவர் சந்திக்க காத்திருக்கிறோம். ஆனால் அதற்கான நிபந்தனை இந்த தாய் வாழ்ந்தது போல அன்பாகவே மாறி வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை சிறமேற்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வாழ்வோம் என்ற மனதிலே நம்பிக்கையை ஏற்று இந்த திருப்பலியை இணைந்து நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆமென். கடவுள் நமது நம்பிக்கையுள்ள மக்களுக்கு செய்து கொடுக்கிறார். அவரிடம் தனது எண்ணத்தை ஏறிட்டவர்கள் ஒருபோதும் இகழ்ச்சியால் தலை குனிவதில்லை. அவர் விரும்பியபடி வாழ வேண்டும், குறிப்பாக இந்த தாய்க்கு நிறைவாழ்வை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு, விண்ணப்பத்தோடு இந்த நேரத்தில் நமது தேவைகளை வானக தந்தையிடம் எடுத்துரைப்போம்.
உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என முடித்த தகப்பனே, அமர்த்துவம் அடைந்து இன்று 31ஆம் நாளில் நினைவு கூறப்படும் சில்வைராசா தேசம்மா அவர்கள் இவ்வுலகில் மனித பலவீனங்களால் செய்த குற்றங்குறைகளை நீ இரக்கத்துடன் கண்ணோக்கி மன்னித்து வான்மீதில் இடப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தேவனே, இவரது இழப்பை இன்னும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அமைதி இழந்து ஆதரவின்றி தவிக்கும் இவரது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் நீரே என்றும் ஆறுதலாக இருந்து அவர்களை அமைதிப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தகப்பனே, இன்று 31ஆம் நாளில் நினைவு கூறப்படும் சிலுவராசா திரேசம்மா டியராணி அவர்கள் மூலம் அவரது குடும்பத்தார் ஏனைய உறவினர்களும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். அவரது ஆன்மா உம் வாழ்வீட்டில் வந்து சேர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தந்தையே, சிலுவராசா திரேசம்மா டியராணி அவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தில் இணைந்து கொண்டது போல கிறிஸ்துவின் உயிர்ப்பிலும் பங்கு கொண்டு மகிழ்ந்திருக்க செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களான நமக்கு மரணம் என்பது இவ்வுலக வாழ்வின் இழப்பல்ல, தோல்வி அல்ல, அதுவே விண்ணுலக வாழ்வின் நுழைவாயில் என்பதை ஆழமாக விசுவசித்தவர்களாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வேனும் கொடையை இவருக்கு அளித்த அன்பின் தகப்பனே, இவருக்கு இவ்வாழ்வில் நீர் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் அரும் கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் எமக்கு கற்றுத்தந்த நல்ல அறிவுரைகளை எம் வாழ்வில் நாம் கடைபிடித்து வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான ஆண்டவரை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தார்களுடைய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பயன் தரும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி மணியாக வாழ்ந்து மடிந்து பூமியில இறைக்கார தேடி வந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவை, இந்த தாயின் தரங்களை கொடுக்கின்றோம். இறக்கமுள்ள ஆண்டவர் நீர், மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் நீர். உமது செயலாளர்கள் பொழுது பெற்ற அந்த வாக்குறுதியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அந்த தாய்க்கு நீரே அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்திலே நிறைவான வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை இந்த நேரத்திலே பெறுகின்றோம். இந்த ஆண்டவரை அந்த குடும்பம் முழுவதையும் நீராசிர்வதித்து அந்த தாய் சென்ற வாழ்க்கை பாடங்களை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க, அதே இறை நம்பிக்கையிலும் இறை பராமரிப்பிலும் பாதுகாவலிலும் தொடர்ந்து வாழ தாயின் நினைவோடு இந்த நாளிலே இந்த பணியிலே பங்கேற்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் அனைவரையும் ஆசீர்வதித்து நிறைவான வரங்களால் வழிநடத்துவீராக. எங்களோடு அதை கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். நீங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.
நான் தருவேன் இறைவா.
எம் சகோதரி சிலுவை ராசான் தெரேசம்மா அவர்களை நினைவு கூறுகிற இந்த பலியிலே ஒப்புக் கொடுக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் அணிவோடு அவரும் அருளால் முழுமையான விடுதலை உமது மகிமையில் பங்கு பெற்று பேரின்பம் வைத்திடுவாராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியான உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மகிமையான உயிர்ப்பின் நம்பிக்கை எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவல் திணமென்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் உம் விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறதை என்று அழைக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையானது என்று ஆயத்தமாம் இருக்கின்றது. ஆகவே புதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூவர் இறைவனாம் ஆண்டவர், வானமும் பூமியும் யாவரும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வணக்க தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காட்சிகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சின்னப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, கிடைக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவின் இறப்பையும் மீட்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளியும் பின்னத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். இறைவா, உலகிற்கு பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தைகளையும் எங்கள் ஆயரின் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, நீர் உலகிற்கும் நாம் அழைத்துக் கொண்ட செல்வராசா திரேசம்மா என்னும் என் சகோதரியை நினைவு கூர்ந்தருளும். இவர் திருமுழுக்கின் வழியாகவும் திருமகனுடைய சாவில் அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுழேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, திருத்தூதர்கள், இவர்கள் முகோதவராக வாழ்ந்த தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடர்பை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கு வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். நாங்கள் உங்கள் பாவங்களை கொடுத்துள்ளோம். உங்களை சோதனைக்கு அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். Yeah.
இவரை நம் ஆண்டவர் இயேசு இவரோடு பிறந்தோமாயின் இவரிலே இருப்போம் என்பதே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே பங்கு பெற்று இவருடைய வாக்குறுதியின் மக்களாக வாழலை நாம் ஒவ்வொருவரும் பெறுகின்றோம். உடலும் ரத்தமும் நம்மை காத்து நிலையான வாழ்வு தருவதாக.
இறைவா, முடிவில்லா வாழ்வுதரும் உணவை உட்கொண்ட நாங்களும் மக்களுக்கு செலுத்துகின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே உரை நம் திருமகனை நம்பி வாழும் என் சகோதரி சிலுவை ராசா தெரேசம்மாவை குற்றமனைத்திலிருந்து விடுவித்து அவர் சாவை கடந்து முடிவில்லா வாழ்வடைய செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்க. ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது.
உணவு பரிமாறப்படும். முடிந்தால் அனைவரும் வந்து ஒன்று கூடி எங்களோடு கட்டி பரிமாறுவோடு அவரோடு எங்களுக்கு nagri encore. Et je dis aussi, en français, il y a des gens qui sont là, qui ne savent pas parler. J'ai mes amis qui sont venus pour vraiment que je vous merci. Merci d'être venus au fond du cœur. Notre famille, je vous remercie. Merci beaucoup. Et à bientôt. Yes,